உண்மையான ஜெபத்தோடு நாங்கள் அதை செய்யும் பொழுது தேவன் அதனூடாக கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு பாடல்களை அறிமுகம் செய்யும் பொழுது நம்ம அந்த பாடலை பற்றிய மகிமையை மாத்திரம் சொல்லி மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். அந்த பாடலுடைய கருத்தை நாங்கள் நன்றாக அறிந்து அது மற்றவர்களுக்கு எவ்வளவு பிரயோஜனப்படும் என்ற அந்த தாற்பயத்தோடு கொடுக்கும் பொழுதுதான் அது அவர்களுக்கு பிரயோஜனமாகும். இந்த பாடல்களை பற்றி நான் சில காரியங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் ஒரு இந்து மகனாக இருந்த பொழுதும் கிறிஸ்தவ பாடல்களை நான் எழுதினேன். கரோல் சர்வீஸுக்கு என்னுடைய நண்பன் அவர் ஒரு பிரபலியமான பாஸ்டராக இருக்கிறார். நான் ஒரு எழுத்தாளனாக இருந்ததினாலே அவர் கேட்பார், நீ எனக்கு ஒரு பாடல் கிறிஸ்துமஸ் பாட்டு எழுதி கூட. நான் ரட்சிக்கிறதுக்கு முன்பே நான் அந்த பாடலை எழுதுவேன். பாருங்கள், சினிமா உலகத்துல கூட கவிஞர் கண்ணதாசன் இவ்விதமான பல கவிஞர்கள் கிறிஸ்தவ பாடல்கள் எழுதி இருக்கிறார்கள். चित्रपटी लोकी पवा में हिंदू පැත්තෙන් බලන විටදී කණ්ඩදාස කියන ඒ කාව්‍යවල සැරසෙලා බොහෝ ගීත ලියලා තිබෙනවා ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන. பிரபல சினிமா பாடகர்கள் கூட சினிமா அந்த கிறிஸ்தவ பாடல்களை நன்றாக பாடுகிறார். பிரசித்த චිත්‍රපටි ගායනා කරන අය පවා ඔවුන් අලංකාරයෙන් කිතුණු ගීතිකා ගායනා කරනවා. මේක කාලෙක தான் இனிமையா இருக்கும். මේක කනට තමයි මිහිරි වන්නේ. அது உள்ளுக்கு போவாது ஆத்மா. இது அபியந்தரேட ஆத்மே කරා ගමන් කරන්නේ නැහැ. ஹalleluya. ஹalleluya. ஆயினால மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி உலகத்தில் எதையும் செய்யலாம். එනිසා මනුෂ්‍යයාට දෙවියන් වහන්සේ දුන් ඥානය පාවිච්චි කොට මේ ලෝකයේ ඕනම දෙයක් කරන්න පුළුවන්. ஆனால் தேவ பிள்ளைகள் பாடல்களை எழுதும் பொழுது நமக்கு தேவதருவன் கீத லிයනා විටදී அது வாழ்க்கை அனுபவத்தோடு வருகிறது. ஹalleluya சொல்லுங்க. அதனால்தான் நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், சங்கீதக்காரனுடைய சங்கீதம் எல்லாம் அவன் கவிஞனாய் இயற்றவில்லை. ඒක තමයි අපි ගීතකාරයාගේ පොතේ දකින්න විටදී අපි බලන්නේ ඔහු තමා විසින්ම එය නවපෑවේ නැහැ. அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்கள் தான் சங்கீதங்களாய் மாறின. ඔහුගේ ජීවිතේ අත්දැකීම් තමයි ගීතයන් ලෙස ලියාපෑවේ. இன்னைக்கு பலவை வாய்ந்த பாடல்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டன. அது බලවත් ගීත සියල්ල සැලවී ගොස් තිබෙනවා. ஏராளமான புதிய பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகாரே அழுத் கீத நெருமென் තිබෙනවා. எல்லாரும் கர்த்தரை கண்டுதான் பாடுகிறார்கள். සැවොම ගායනකරන්නේ ස්වාමීන් වහන්සේ කියා තමයි. ஆனால் அனுபவத்தோடு வருகிற பாடல் தான் ஒரு ஆத்மாவை தொடும். ஹalleluya. கீதை තමයි ආත්මයට ස්පර්ශ කරන්නේ. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். ඒකම ප්‍රේතෝ පෞතුමා කියන්නේ ஞான பாட்டுகளை பாடுங்கள் கர்த்தருக்கு என்று சொல்லி. ස්වාමීන් වහන්සේ කියා ඒ ඥානවන්ත ගීතිකා ගායනා කරන්නේ. தேவன் அருள்கின்ற ஞானத்தினாலே நாங்கள் பாடல்களை பாடும் பொழுது උන්වහන්සේ දෙනු ලබන ප්‍රඥාවෙන් අපි ගීත ගායනා කරද්දී அது பாடுகிற எங்களுக்கும் பாடலை கேட்கிறவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ඒ ගායන අපට අසන අන් අයටත් ඒ ආශිර්වාදයක් වගේ. ஹalleluya. 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 அம்மையே நான் சுவிஸிலே கிறிஸ்மஸ் ஆராதனையிலே நான் பங்கு பெற்றினேன். மேத்தகதி மசூஸ்னந்தே மகனாத்தால் தேவமீட்ட சமமாகி වුණා. ஒரு அழகான செய்தியை கொடுத்தேன். அலங்கார பணிவிடைයක් මම බෙදාගත්තා. கூட்ட முடிவிலே ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோகிராம் போட்டாங்க. ரஸ்ම අවසානයේදී ඔව් නත්තල් වැඩසටහනක් දැම්මා. அப்ப இந்த வேளையிலே சின்ன பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள் என்று அறிவித்தார். ඉතින් ඒ මොහොතේ ඔවුන් දැනුම් දුන්නා මේ මොහොතේදී කුඩා දරුවන් ගායනා කර ස්වාමීන් වහන්සේ නාමයෙන් මහිමපත් කරාවි කියලා. நானும் அவளோடு நான் எதிர்பார்த்தேன். මමත් ඕනෑකමින් බලාපොරොත්තු වුණා. அப்ப இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து பாடி ஆடினார்கள். ඉතින් කුඩා දරුවන් ඇවිල්ලා නටමින් ගායනා කළා. அந்த பாடல்கள் எல்லாம் ඒ ගායනා කළ සියල්ලම என்னை பொறுத்தவரை அது கர்த்தரை மகிமைப்படுத்துவதாய். ඒ ගීත සියල්ල මම බලන ප්‍රකාරයක උන්වහන්සේට මහිමය ගෙන දෙන වගේ නැහැ. எனக்கு சில பழைய ஞாபகங்கள் வரும் அந்த பாட்டை கேட்கும் பொழுது. ඒ ගීත ආදී මට පරම මතකත් එනවා. அந்த டிங்கிரி டிங்காலே பாருங்க, நாங்கள் சின்ன பிள்ளைகளை என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கர்த்தருக்குள்ள வளர்த்து බලන කුණා
දරුවන්ට பாடல்களே வழங்காது ගීත තේරෙන්නේ නැහැ. ஆனா எல்லாம் ஆடுவான். නමුත් නටනවා. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ප්‍රේමවත් දේව දරුවනි, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ඔබගේ දරුවන් ගැන ටිකක් සැලකිලිමත් වන්න. ஏன்னா அவங்க வளர்ந்து நாளை கர்த்தருக்கு கனி கொடுக்க வேண்டும். එතන උන් හැදී වැඩි හිටුණා. இந்த நாளிலே අද දින எவ்வளவு காரியங்கள் என்று பேச உங்களோட வாங்கி இருக்கிறது. ඔබසම කතා කරන්න බොහෝ පිපාසයක් තිබෙනා බොහෝ කාරණා ගැන. ஆனால் එනමුත් ஒரு சில காரியத்தை மாத்திரம் இந்த சபைக்கு நான் விட்டு செல்ல விரும்புகிறேன். සමහර දේවල් පමණක් මේ සභාව තුළ තබා යන්න කැමති වන්නේ. சுவிட்சர்லாந்திலும் ස්විට්සර්ලන්තේ அங்கே பிரான்சிலும் ප්‍රංශේ இத்தாலி தேசத்திலும் ඉතාලියේ இதையும் நான் கொடுத்தேன். මේ දේව මම බෙදාගත්තා. இந்த கடைசி நாட்களிலே මේ අවසාන කාලයේදී கர்த்தர் இந்த வார்த்தைகளை இன்னைக்கு சபை நடுவிலே பேசிக் கொண்டு வருகிறார். ස්වාමීන් වහන්සේ මේ බදල් සභාවද්දී පවසමින් පැමිණෙනවා. எத்தனையோ ஊழியக்காரர்கள் வருகிறார். බොහෝ සේවකයන් පැමිණෙනවා. உங்கள் மத்தியிலே வேத வசனத்தை விதைக்கிறார். ඔබ මැදේ දෙවිවචනේ වපුරනවා. ஆனால் நாங்கள் இன்னும் விழிப்படையவில்லை. නමුත් අපි තාමත් අවදි වෙලා නැහැ. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறான், ප්‍රේතෝ පාවුල්තුමා කියනවා எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் සියල්ලට අවසානයේ සමීපයේ තිබේ. எங்கள் அருள்நாதர் இயேசுவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. අපගේ යේසුස් වහන්සේගේ පැමිණීම සමීපයේ තිබේ. அவர் வாசற்படியிலே நின்று கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ දොරටු ළඟ සිටිනවා. உலகம் முழுவதும் நடைபெறுகின்ற சம்பவங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது මුළු ලෝකෙම සිදුවන සිදුවීම් දෙස අපි බලනා විටදී பவுல் அங்கே குறிப்பிட்ட அந்த வேத வசனம் நிறைவேறும் நாள் அது சீக்கிரமாக இருக்கிறது. පාවුල්තුමා පැවසූ දෙවිවචනේ ඉෂ්ට වෙන කාලය සමීපයෙන්ම තිබේ. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. සියල්ලට අවසානයේ සමීපව තිබේ. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ආදර දේව දරුවනි, இந்த நாளிலே தேவனுடைய மனுஷனாக நின்று உங்களுக்கு இந்த வார்த்தைகளை நான் சொல்றேன். අද දින උන්වහන්සේගේ මනුෂ්‍ය ලෙස සිටගෙන මේ වදන ඔබට පවසන්නේ. தேவ மனுஷன் என்றால் யார்? දේව මනුෂ්‍ය කියන්නේ කවුරුන්ද? தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே நிற்கின்றவர். දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයන් අතර සිටින කෙනෙක් කිය. மக்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர். මනුෂ්‍යයන්ගේ දෙවියන් වහන්සේගේ මැදිහත්කම් කරන කෙනෙක්. தேவன் சொல்லுவதை மனிதர்களுக்கு கூறுபவர். දෙවියන් පවසන දේ මනුෂ්‍යයන් අතර පවසන කෙනෙක් කිය. அப்படிப்பட்டவர்களை தான் நாங்கள் தேவ மனுஷர்கள் என்று சொல்கிறோம். එන්නේ අරිතම අපි දේව මනුෂ්‍යයන්. ஹalleluya. හalleluya. ஹalleluya. 33 ஆண்டுகளாக අවුරුදු 33ක් පුරාම உலகத்தின் பல பாகங்களிலே ලෝකේ නොයෙකුත් ප්‍රදේශයන් වල இந்த வேத வசனத்தை மாத்திரம் நாம் விதைத்து வருகிறோம். දෙවිවචනේ පමණක්ම වපුරමින් පැමිණෙනවා. ஹalleluya. හalleluya. ஏனென்றால் இந்த வேத வசனம் ஒருபோதும் மாறாததாயிருக்கிறது. මන්දමේ දෙවිවචනේ කිසිදාක නොවිනාශය. அற்புதங்கள் ஒளிந்து போம், හාස්කම් සැලවියයි. தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போம், ඉවසිලගේ සැලවියයි. தரிசனங்கள் ஒளிந்து போம். දර්ශන සැලවියයි. ஆனால் එනමුත් உங்கள் மத்தியிலே விதைக்கின்ற இந்த வேத வசனம் ඔබ මන්දේ වපුරන මේ දෙවිවචනය ஒருபோதும் அழியாது. කිසිදාක සැලවෙන්නේ නැහැ. ஹalleluya. ஹalleluya. හalleluya. உங்களுடைய இருதயமாகிய தரிசனம் ඔබගේ හදවත නම් ඕයේ පුරා බිම சரியான ஒரு பரிசுத்த நிலைமையிலே இருக்குமானால் හරියාකාර ශුද්ධ තත්වයක තිබේ නම් இன்றைய நாளிலே இந்த வசனம் நிச்சயமாக உங்களுக்குள்ளே